ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஜகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாப்பி ஃப்ளவர்ஸ்லேருந்து அதோட சீட்ஸ் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே யூகேயில் இந்த பாப்பி ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு தனி மரியாதையே உண்டுங்க. ஏன்னாக்கா இது இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் போத் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ஹோப் ஃபார் அ பீஸ்ஃபுல் ஃப்யூச்சர். இது ரிமெம்பரன்ஸ் பீரியடுன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது லேட் அக்டோபர்லேருந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் நவம்பர் இங்கே ரிமெம்பரன்ஸ் பீரியடுன்னு இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பாப்பி ஃப்ளவர்ஸ் அவங்க அந்த பின் மாதிரி குத்திக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பாப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா World War I இறந்து போன இந்த சோல்ஜர்ஸோட சாக்ரிஃபைஸை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாப்பி ஃப்ளவர்ஸ் ஈஸியாக எந்த இடத்துலையும் க்ரோ ஆகுங்க. ஸோ வார் ஃபீல்ட்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆனதுனால அது ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இதோட கலர்ஸ் பாருங்களேன், எவ்வளோ டார்க்காக வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பேப்பர் மாதிரியே இருக்குங்க. ஸோ இது காலங்காத்தால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பின்னாடி பறவைகளோட சத்தம், அதே மாதிரி அந்த பீஸோட பஸ் பண்ணுற அந்த சத்தம் ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப இனிமையாக இருக்கும் காதுக்கு. இது தாங்க அந்த பாப்பி ஃப்ளவர்ஸோட மொட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் பெட்டல்ஸ் அதில். ஸோ ஈவினிங் ஆனால் நல்லா அழகாக பூத்துடும். அதுக்கப்புறம் 2-3 டேஸ்க்கு அப்புறமா இது அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே உதிர்ந்து அதுவே கீழே விழுந்துடும். விழுந்துட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாடு மாதிரி அது நிற்கும். அது இப்போ எல்லா பாப்பி ஃப்ளவர்ஸும் இந்த பிளான்ட்டில் எல்லாம் நல்லா க்ரோ ஆகிட்டு அதுவே தன்னால் கீழே விழுந்துட்ட பிறகு நம்ம அப்படியே விட்டுணுங்க. இது என்ன ஆகும், அப்படியே காஞ்சி போயிட்டு அந்த பெட்டல்ஸ் வந்தது இல்லையா, அந்த பாடையும் நம்ம அப்படியே விட்டுணும். அது தன்னால் காஞ்சிரும். அந்த பாடுக்குள்ளார அந்த சீட்ஸ், பாப்பி ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா தன்னால் அந்த பிளான்ட்லேயே அது காஞ்சி போயிடும். இந்த பாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சையாகவே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றும் காயலை. ஆனால் இந்த பாடு பாருங்கள் நல்லா கொஞ்சம் காஞ்சிருக்கு. மேலே அந்த விண்டோ மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா அந்த விண்டோ மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த விண்டோக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபுல்லாக அந்த பாப்பி ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் இருக்குங்க. அழகாக அந்த நேச்சரோட பியூட்டி பாருங்களேன், அழகாக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு. இந்த கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லாவே தெரியுது பாருங்கள், இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பாடு அதோட மேலே டாப் மேலே வந்துட்டு அந்த விண்டோஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள். அந்த விண்டோக்குள்ளார அந்த சீட்ஸும் நல்லா வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கா இந்த பாப்பி சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்குது பாருங்கள். சீட்ஸ்லாம் இவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இதனால தாங்க நம்ம அந்த பாப்பி சீட்ஸை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த விண்டோ வழியாக அந்த சீட்ஸ்லாம் காஞ்சி கீழே அப்படியே விழுந்துட்டு நம்ம அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுவே இன்னும் தன்னால் க்ரோ ஆகிட்டு இன்னும் மறுபடியும் வேறு ஃப்ளவர்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகிற பாப்பி ஃப்ளவர்ஸுங்க இது. இப்போ நீங்கள் அதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஒரே ஒரு பாடை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நீங்கள் அப்படியே ஷேக் பண்ணாவே போதும். அந்த சீட்ஸ்லாம் கீழே அப்படியே விழுந்துடும். அதை நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். இவ்வளோ அழகாக விழுது பார்த்தீங்களா. இப்போது நான் இந்த காஞ்சி போன பிளான்ட்டில் இருக்கிற எல்லா பாப்பி பாட்ஸையும் எடுத்துட்டு ஸோ அதை கலெக்ட் பண்ணி அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி அடுத்த சீசனுக்காக நான் சேவ் பண்ணிக்க போகிறேன்.
இப்போது நான் காஞ்சி போன அந்த எல்லா பாட்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த விண்டோஸ் ரொம்ப அழகாக தெரியுது பார்த்தீங்களா. சில டைம்ஸ் நம்ம அந்த நேச்சரோட பியூட்டி பார்த்தாவே ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது இல்லையா. இன்னும் 2 பாட்லேயே எவ்வளோ சீட்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு சீடும் ஒவ்வொரு பாப்பி பிளான்ட்டுங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நேச்சர். எனக்கு இவ்வளோ பாப்பி சீட்ஸ் இப்போ கிடைச்சதுங்க. இதை நான் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாப்பி சீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க. அதே மாதிரி இங்கே சீடட் பிரெட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பாப்பி சீட்ஸ் மேலே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதோட வெரைட்டி வந்து வேறு. இந்த பாப்பி வந்து மெயினாக கார்டனிங்க்கு மட்டும்தான். இப்போ இந்த வருஷம் நான் ஏர்லி ஸ்ப்ரிங், அதாவது மார்ச் ஏப்ரலில் நான் வந்து அந்த கலெக்ட் பண்ண பாப்பி சீட்ஸை நான் வந்து தூவி விட்டேன். இது வந்து இதுவும் நல்லா க்ரோ ஆகி இருக்குது. அந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா பெருசாகிட்டு ஃப்ளவர்ஸும் வந்துருச்சு. ஸோ இந்த கார்டனில் நம்ம அந்த பாப்பி ஃப்ளவர்ஸை வைக்கிறதுனால நம்ம வந்து பீஸை அட்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கார்டனும் நமக்கு கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video.